நெக்ஸ்ட் ஸ்டோக்ஸ் தியரம் ரிவிஷன். ஸ்டோக்ஸ் ரிவிஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் தியரம் சொல்லுங்க. இன்டெகிரல் ஓவர் f vector dot dr vector Fulton vector equal to double integral divergence cross f vector divergence cross x vector. n cap ds. n cap into ds. சரி ரகன். ஒரே ஒரு கொஸ்டின், இது நார்மல் தான். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம். f vector equal to x squared plus y squared into I cap minus 2x y j cap over the neighborhood of the plane x equal to plus or minus a and y equal to 0 comma y equal to b. ஓகே, இதுதான் கொடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது இது வந்து ஒரு XY பிளேனு, இஜெட் கிடையாது. சரிங்களா, இஜெட் பற்றி கொடுக்கவே இல்லை, அப்போ இஜெட் பிளேன் கிடையாது. இது ஒரு XY பிளேனோட கான்செப்ட். கரெக்டாக வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம். அவன் சொல்லிட்டா வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம்ட்டான். வெரிஃபை தான் பண்ணிடும். Okay, sir. First, divergence is equal to. So Okay. first divergence cross f vector, which is equal to dou by dou x IJK I cap j. Yes. Dou by dou x, dou by dou y, dou by dou z. அதுக்கு அடுத்த லைன்ல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அவ்வளோதான். 0. இப்போ ஐ கேப் எடுத்தீங்கன்னாவும் இந்த டைம் இந்த டைம் கட் ஆகிடும். டோ பை மைனஸ் ஐ கேப் வந்து 0 ஆகுது. செக் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? ஏன் 0 ஆகுது? 0 பாரு, இந்த டைம் ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0. ஓகே சார். ஓகேவா? அடுத்து ஜே கேப். ஜே கேப் என்ன நடக்கும் பாருங்க, இங்கே கட் ஆகும் 0, அது 0, ஜே கேப்பும் 0 ஆகுது. செக் பண்ணி பாருங்க. 0. எஸ் சார். அடுத்தது கே கேப். இது என்ன? டோ பை மைனஸ் 2y மைனஸ் 2xy மைனஸ் டோ 2 பை டோ எக்ஸ். இது மைனஸ் 2y மைனஸ் 2yன்னு வருது. அப்போ கர்ல் தட் மீன்ஸ் டெல் கிராஸ் எப்பா டைவ் கிராஸ் எஃப் வெக்டர் வேல்யூ என்ன கிடைக்குதா? மைனஸ் 4y கே கேப். கரெக்டாக மட்டும் செக் பண்ணி சொல்கிறாங்கண்ணா. ஏவா டவுட்டா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தானே? சரில வந்துருச்சு சார். மைனஸ் 4y கே கேப். ஓகே, வெரி குட். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்? XY பிளேன் XY பிளேன் தெரிஞ்சிருக்குது. அதனால எந்த n கேப் வேல்யூ என்ன? n கேப் ஈக்குவல் டு k கேப். கரெக்ட்டுங்களா? ஏன் XY பிளேன்? இப்போ இந்த பிளேன்ல இருக்குன்னு நம்ம சொல்றப்ப நம்ம n கேப்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல அந்த டிராவல் ஆகும்னு அர்த்தமா சார்? ஆமாடா கண்ணு. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன போட்டோம்? எதுல வந்து ஈக்குவேஷன் இருக்குதோ YZ பிளேன் என்ன பண்ணுங்க, டைரக்டா Xன்னு என்ன பண்ணுங்க, I கேப்னு போட்டீங்களா? ஓகே. அங்க என்ன பண்ணுங்க, n கேப் இருக்கிறது I கேப்னு போட்டீங்க. எப்படி போட்டீங்க? எந்த பிளேன்னு தெரிஞ்சுக்கிட்டு I கேப் போட்டீங்க. அதே ஐடியா தான். இங்க என்ன வேல்யூ இருக்குது? K கேப்ங்கிறது இங்க இன்வால்வ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இங்க K கேப்ங்கிறது இன்வால்வ் ஆகல. அப்ப XY பிளேன். So XY plane, அதனால it travels in the Z axis. Z axisங்கிறப்போ K cap. n cap equal to K cap. N cap is equal to K cap. Del cross F vector dot n cap equal to என்னதுனா minus 4y ன்னு எழுதுறோம். கரெக்டாப்பா? எஸ் சார். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் போட போறீங்க. போட்டுருங்க ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ r touches side. Double integral over del cross F vector. Double integral over minus 4y. சொல்லுங்க.
Double integral over minus 4y minus dx dy dx sir. dy dx போட்டு நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்க வேல்யூஷன் எழுதுவீங்க. dy dyக்கு வந்துட்டு 0 to b, இது வந்து மைனஸ் ஏ டு யூ. dxக்கு வந்துட்டு மைனஸ் a to a. அப்போ மைனஸ் வெளியில ஃபோர் மைனஸ் இருக்குது. காமனாக வச்சுக்கலாம். minus 4 காமன். இன்டெக்ரல் மைனஸ் a to a ம். by 2 வெளியில சார். y square 0 to b which is equal to minus 2 b square dx which is equal to minus a to a minus 2 of a square plus a square. எங்க இப்படி ஏ ஸ்கொயர் வரும்? டிஎக்ஸ்ன்னு போறீங்க, ஏ ஸ்கொயர் வரல, ஏ தானே வரும்? எக்ஸ் தானே கண்ணு வரும், டிஎக்ஸ் பண்ணி. yes sir, yes sir, yes sir, sorry sir. இல்லை இல்லை, அது கரெக்டாக பண்ணிக்கலாம். இதான் வந்து ஆர்கெஸ்ட்ரா சைடு வேல்யூ கரெக்டாப்பா? yes sir. இப்போ எல்ஹெச்எஸ் சைடுனா நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணி 4 லைன் வரும், 4 லைனையும் நம்ம போடணும். சரிங்களா? 4 லைன் என்னது? அவன் ரெக்டாங்கிள் ஷேப்ன்றான். ரெக்டாங்கிள் ஷேப்பில் என்னென்ன பாயிண்ட் வருது? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ் ஏ கம்மா 0 அண்டு இது என்னட்டா ஏ கம்மா 0ன்ட்டான். இது என்னது தெரியும்? y equal to 0 and y equal to b தெரியும். அப்போ வந்து இந்த பாயிண்ட் என்னது? மைனஸ் ஏ கமா பி. கரெக்டுங்களா? சார் அது எப்படி பண்ணணும் சார் இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் சரி, பண்ணுறது? போடலாம், ஒன்றும் இல்லை. நீ பிளாட் பண்ண முடிஞ்சு போச்சு. இது டயக்ராமே வேணாம், நான் பிளாட் பண்ணி காட்டுறேன். பாயிண்ட் அவன் கொடுத்துட்டான், கரெக்டு தானே? பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்ட்டான். கரெக்டுங்கப்பா? எஸ் சார். அவன் கிவன் தட் எக்ஸ் இஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்ட்டான். y வந்துட்டு b 0 and b. அப்போ அதை வச்சு y equal to b. அதை வச்சு ட்ரா பண்ணுறதா வேற என்ன? என்ன சொன்னீங்க? y வந்து b, b வந்து இங்கே இருக்குது, இது வந்து மைனஸ் ஏ, இது வந்து ப்ளஸ் ஏ. சரிங்களா? அப்போ இதை வச்சு லைன் ட்ரா பண்ணணும்ல. ட்ரா பண்ணுங்க லைனு. இந்த லைன் இப்படி போகுமா? இந்த லைன் இப்படி வருமா? இந்த லைன் இப்படி வருமா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு எந்த பாட்டு? இந்த பாட்டு தான் நம்மளுக்கு, இந்த புல் பாட்டு. சரியாப்பா? ஓகே சார். புரியுதாம்மா? புரிஞ்சு சார். அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு? அப்போ என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்கள். என்ன லைன்? ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க லைனு. அப்போ அந்த லைனை வச்சுட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆகும். ஏபிசின்னு முடிச்சுக்கிறாங்க. ஏபி வச்சுட்டு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். டக் 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 டக்னு சொல்லுங்க சார். LHS வந்துட்டு இன்டெக்ரல் சார். LHS வந்துட்டு இன்டெக்ரல் f வெக்டார் டாட் dr வெக்டார். ஓகே, அது இருக்குண்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க, போய்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏபி. ஓகே சார். ஏபிசிடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏபி சார், அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் சிடி. 0 பியோட வேல்யூ ஏ கமா மைனஸ் ஏ 0, ஏ கமா 0, ஏ கமா பி, ஏ மைனஸ் ஏ கமா பி. கரெக்டுங்களா? மைனஸ் ஏ கமா பி. சரி வந்துட்டு மைனஸ் ஏ கமா பி. கரெக்ட் சார். சூப்பர். சரி, இப்போ ஸோ நீங்க இப்போ இன்டெக்ரல் integral c is equal to integral ab plus integral bc plus integral cd plus integral do. Sorry, da. Integral a. ஏன்னா ஈக்குவேஷன் எழுதணும் உங்களுக்கு ஈஸி. அப்போ ஈக்குவேஷன் ஈஸினால என்ன பண்ண போறீங்க? இந்த லைன் ஈக்குவேஷன் என்னது? y equal to 0. இந்த லைன் எது? x equal to a. இந்த லைன் என்னது? y equal to b. இந்த லைன் என்னது? again கீழே வருது, x equal to minus a. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷன் வந்துச்சு, அதை ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணினா போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு AB பாத் ஏபியில் வந்துட்டு y equal to y equal to 0, dy is equal to 0.
அதுக்கு x முன்னாடி என்ன பண்ணணும்? varies from எஃப்எட்டல் x டாட் varies டிஆர் வெக்டர் from எழுதணும். minus a to a. எப்ப லிமிட்டா? Limit varies from minus a to a. மைனஸ் So ஏ டு ஏ minus a எழுதிக்கலாம். to a. எஃப்எட்டல் டாட் Uh, டிஆர் வெக்டர் வேல்யூ என்ன? எஃப்எட்டல் டாட் டிஆர் வெக்டர் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய்யா? yes, yes. அதில் வந்துட்டு இப்போ y0 போட்டால் x ஸ்கொயர் i x ஸ்கொயர். வித் ரெஸ்பெக்ட் டு என்ன சொன்னீங்க? ஓ, நம்மளுக்கு என்ன வேணும்? ஒய் ஜீரோ தெரியுமில்ல? இது வந்து டிஎக்ஸ், yes sir. இது டிஎக்ஸ், இது வந்து டிஒய்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் டைம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிரும் கரெக்டுங்களா? செகண்ட் டைம் ஒய் ஜீரோ ஃபுல்லாகவே ஜீரோ, இது வந்து ஒய் ஸ்கொயர் மட்டும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ. ஃபஸ்ட்டு டேர்மில் இன்டெக்ரல் மைனஸ் a to a x ஸ்கொயர் dx. அப்போ டூ ஏ கியூப் பை த்ரீன்னு வருதா? செக் பண்ணி பாரு, இது எக்ஸ் கியூப் பை த்ரீன்னு வருமா? ஓகே ஓகே சார். மைனஸ் a to a 2 இன்டெக்ரல் 0 to a எழுதுவோம். ஆமாம். எக்ஸ் ஸ்கொயர் dx. அப்போ 2x கியூப் பை 3. அப்போ 2a கியூப் பை 3. ஓகே, வெரி குட். இது வந்து ஏபியோட இன்டெக்ரல் பார்ட். அடுத்தது இன்டெக்ரல் பிசி, பிசி. பிசினா என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ, பிசியில் வந்துட்டு x is equal to a, டிஎக்ஸ் d is ஜீரோ. equal to 0. அப்போ இன்டெக்ரல் 0 to b, இன்டெக்ரல் 0 to b. டிஎக்ஸ் வந்து ஜீரோனா செகண்ட் பார்ட் ஜீரோ கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஜீரோ வரும். டிஎக்ஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் பார்ட் ஜீரோ வரும். இங்கே மட்டும் ஏ வந்து போட்டுது. செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு மைனஸ் 2ay. வெரி குட்மா. லிமிட் என்ன சொன்னீங்க? மைனஸ் 2 0 to b. ஜீரோ டு பி வருதா? ஜீரோ டு பி. ரைட் சைடில் தான் சார் எடுத்திருக்கோம். ஓகேப்பா. மைனஸ் டூ மைனஸ் 2ay dy. டிஒய் கரெக்டாப்பா? மைனஸ் 2a காமன், இன்டெக்ரல் 0 to b y dy. ஒய் டிஒய், அதாவது ஒய் ஸ்கொயர் பை டூ போடலாம். ஒய் ஸ்கொயர் பை மைனஸ் டூனா பி ஸ்கொயர் பை டூ போடலாம். b ஸ்கொயர் சார் மைனஸ் b ஸ்கொயர் ஏபி a. ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். எஸ் எஸ். இதே அடுத்தது மாதிரி cd. சொல்லலாமா? cd சிடி வந்துட்டு y equal to b, dy is equal to 0. ஸோ செகண்ட் பார்ட் வராது. x varies from a to minus a. So integral minus a to a, sorry, integral a to minus a, first part, x square dx. ஒய்க்கு பதிலாக பி கரெக்டா? Yes sir, x square minus b square dx. ஏட்டா கண்ணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே? ஓ, அது ப்ளஸ் தான். ஓகே சார். x square plus b square dx. ஓகே, அதை சொல்லி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு x cube by 3 plus b square x. இன்டெக்ரல் ஜீரோ டு ஏன்னு போட்டுங்க. ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷன் டூ டைம்ஸ் எழுதிட்டேன். அப்போ என்னாச்சு? 2 times of x cube by 3. ஏ கியூப் பை த்ரீ ஓகே சார். ப்ளஸ் ஏ பி ஸ்கொயர் கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து டிஏ. டிஏல என்ன நடக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்ளை பண்ணுங்க. அதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லுமா? சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல். Integral b to 0 a square plus y square dx. So correct sir. சொல்லுங்க. x integral b to 0. b to 0 கரெக்ட். x வந்து a square. ஓ சாரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே வராது சார். dx 0. dx 0 இது 0 ஆயிடும். integral dA is equal to integral b to 0 minus plus ஆயிரும் சார், plus 2ay dy. அப்போ a வெளிய வந்துச்சு. அப்போ y into dy. அப்போ y into dy னா y ஸ்கொயர். integral b to 0. சார் இல்லை, நம்ம ஒரு நெகட்டிவ் வந்துட்டு லிமிட்ஸ் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இன்னொரு நெகட்டிவ் வெளியே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்க. சார் அப்போது மைனஸ் இன்டெக்ரல் 0 to b minus integral 0 to b 2ay dy.
ஓகே. மைனஸ் 2a வெளியில் ஒய் ஸ்கொயர் பை 2 0 to b மைனஸ் b ஸ்கொயர் a. மைனஸ் பி ஸ்கொயர் ஏ டூ மீட்டர். அப்போ செக் பண்ணி போகிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறாங்கன்னு ஆட் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஓகே சார். இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? மைனஸ் 2 by 4 3a. ஏ பி ஸ்கொயர். இதான் ஆன்சர் வரணும். பார்த்துங்க மைனஸ் 4 ஏ பி ஸ்கொயர் வரணும். எல்ஹெச்எஸ் சொல்கிற ரிசல்ட்டும் ஆர்ஹெச்எஸ் சொல்கிற ரிசல்ட்டும் ஈக்குவலாக வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். எஸ் சார். மேபி வேரியஸ் ஆஃப் ஓகே. மிஸ்டேக் வரலாம். பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டாக இருந்தால் நீங்கள் உட்காந்து பொறுமையாக போட்டீங்கன்னா வரும். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட்.